நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒவ்வொருவரையும் கடவுள் ரொம்ப அற்புதமாக படைச்சிருப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு ஒரு பொருளானாலும் சரி, ஒரு என்னென்ன ஒரு திங்ஸ் என்னன்னாலும் சரி, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதற்காக நம்ம பயன்பட ஆரம்பிச்சிட்டோம்னா லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைங்களாம் இருக்காங்க பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கு எதற்காக பயன்படுதுன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? நான் வந்து கத்தி, நான் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு வெட்டுறதுக்கு நான் உதவி செய்வேன். நான் வந்து ப்ரெஷ் எழுந்ததுமே ப்ரெஷ் பண்ணுவேன். நான் வந்து மக்கள் நிலையாமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணுவேன். நான் வந்து செல்ஃபோன் மக்கள் வந்து நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணுக்கு உதவுகிறேன். நான் வந்து பேனா, நான் நல்ல விஷயங்கள்ல எழுதுவேன், தீமைகளை அழிப்பேன். நான் வந்து கண்ணாடி, நான் வந்து மனுஷங்க பார்க்கறதுக்கு உதவி செய்வேன். நான் வந்து பவுடர் மூடி சுத்தம் வச்சுக்காக உதவி செய்வேன். எதுக்காக ஒருத்தங்க படைக்கப்பட்டாங்களோ அதுக்கு பயன்படுறது தான் முக்கியமான ஒரு விஷயங்கள். ஸோ நம்ம வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை போய் செயல்படவே கூடாது. இப்போ பிள்ளைங்க சொன்னாங்களா, அவங்க உருவாங்கிறாங்க, நான் இதுக்காக தான் அந்த பூமிக்கு வந்தேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளை வச்சு பேசினா கூட இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அவங்க ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு கலெக்டர் ஆகலாம், ஒரு போலீஸ் ஆகலாம். ஸோ எதுக்காக அவங்க படிக்கிறாங்களோ அதுக்காக ஆகிட்டாங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்களோ உங்கள் பர்பஸ் என்னமோ அதை மட்டும் நிறைவேற்றுங்க. அதுதான் வாழ்க்கை ரொம்ப அழகாக்கும், அதுதான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்.